சிவபெருமானுக்கு என்னோட கையாலே ஆட்சி காட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகுல். நான் எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் விஷார் என்ற ஊராட்சிங்க, ஒரு அழகிய கிராமம். நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். என் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் தென்படுதுங்க. அந்த கோயிலில் போய் சிவபெருமானெலாம் பார்க்கலாம். கோயில் மூடி தான் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இந்த கோவிலில் வரல என்னால் என்னென்ன தெரியும் சொல்கிறேன். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க. கல்வெட்டுலாம் செல்லம் அடைஞ்சிருக்கு, கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு என்னென்ன வரலாறு சொல்ல முடியும் சொல்கிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைந்த ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இந்த கோயில் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சிவபெருமானை பார்க்கலாம். சிவபெருமான் பேர் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் எப்படி வரணுன்றது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வீட்டில் வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம இங்கே பார்த்துட்டு நந்தீஸ்வரர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த மாதிரி கோவிலில் எவ்வளோ பெரிய கோவிலோட பார்த்ததில்ல. பார்த்துட்டு போகலாம் வாங்க. அழகிய ஒரு கிராமங்க. கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சதலமடைந்த ஒரு மண்டபம், அதாவது ஒரு கோவில் மாதிரி இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காவல் தெய்வம் மாதிரி, அதாவது மாதிரி இருக்குங்க. செதலம் அடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம முதல்ல நந்தீஸ்வரரை பார்த்துலாம் வாங்க. பலிபீடம் இங்கே இருக்க நந்தி பாருங்கள். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாடு உக்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு நந்தீஸ்வரர். ஓம் நமச்சிவாய. இருங்க ஃபுல்லாக அந்த சைடு காட்டுறேன். கண்டிப்பாக இது ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சிங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இருங்க பின் சைடு ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். பின்னமைப்பு இந்த வயல்வெளிக்கு அதுக்கும் ஒரு மேலே ஒரு மாடு உட்காந்துட்டு மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம சிவபெருமானை பார்த்துடலாம் வாங்க. ஓம் நமச்சிவாய. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்குங்கப்பா. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்கள். தாரண்யலிங்கங்க. இங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு கற்கோவில் தான். ஆனால் இருந்தாலும் அந்த கோவிலில் பாருங்கள் இது மாதிரி பேர் எழுதியிருக்காங்க. இது மாதிரி எழுதாதீங்க. வாங்க அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் இருக்காங்க, அவங்களோட சன்னதி. நம்ம சிவபெருமான் உள்ளே பார்த்தோம். எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள். அதாவது நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த எட்ஜிலேருந்து நின்று ஃபோனில் காமிச்சேன். ஆனால் சிவபெருமான் எவ்வளோ தூரத்தில் வந்துருக்காரு பாருங்கள். கருவறை அங்கே இருக்குது. அவ்வளோ தூரத்தில் சிவபெருமான் பிரம்மாண்டமாக தெரிகிறார். வாங்க நம்ம இன்னும் அந்த பக்கம் போயிட்டு இந்த கோவிலோட வரலாறு சொல்கிறேன். அதுமாதிரி இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு காலத்தில் இங்கே ஒரு சிலை இருந்திருக்கு. களவாடப்பட்டிருக்கலாம், மேபி உடஞ்சிருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம். நிறைய கல்வெட்டு காணப்படுதுங்க. கண்டிப்பாக அது ஒரு சோழரோட கட்டிலை தான். வாங்க நம்ம நம்பர். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கல்வெட்டு பாருங்கள். பாருங்கள் ஒரு அழகான வயல்வெளிக்கு நடுவில் இங்கே பாருங்கள் கல்வெட்டு நிறைய இருக்குங்க. கோவில் முழுவதும் கல்வெட்டு தாங்க. அதை பாருங்கள் அழகாக தெரியுது பாருங்களேன். நூ மா ரா கா 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 தா யாவு நம்மளுக்கு புரியலைங்க அந்தளவுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக கல்வெட்டு. இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது பாருங்கள். செதலம் அடைஞ்சிருக்கு கொஞ்சம். பாருங்கள் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். உங்களுக்கு இந்த கோவிலோட சுதை சிற்பம் பார்க்கும்போது உங்களுக்கு பாதி வரலாறு தெரிஞ்சிடுங்க. பீமன் பாருங்கள் தவம் பண்ணுறாரு. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். விநாயகர், முருகப்பெருமான் இருக்காங்க. அவளுக்காகவே கோயிலை திறந்துட்டாங்க. இது ஒரு அதிசயம். அதெல்லாம் இன்னொரு ஒரு மிராக்கல் நடந்திருக்கு, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனந்தவல்லி சமேதா பீமேஸ்வரர் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். கட்டிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஆனந்தவல்லி தாயார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம்.
தூண்களை பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவபெருமான், இங்கே ஒரு சாமி சிலை இருக்குது. ஆனால் அம்பாவை பார்த்துடலாம். ஓம் நமச்சிவாய. ஆனந்த் ஓம் நமச்சிவாய. நம்ம அப்படியே இப்போ சிவபெருமான்கிட்ட போகலாம். கேட்டேன், வீடியோ எடுக்க அனுமதியான்ட்டு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. துவார பாலகர்கள். உண்மையிலே நான் சொல்கிறேங்க, இதுக்குள்ளே இருக்கார்ல சிவபெருமான், அவர் உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. நான் வந்து அவ்வளோ நேரம் வெளியே எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து முடிச்சு நின்றுட்டே இருந்தேன். வெயிட் பண்ணுற ஆள் அனுப்புகிறேன்ட்டு ஓம் நமச்சிவாய நம்மளுக்காக அனுப்பியிருக்காரு. நான் சொல்லியிருந்தேன் பாருங்களா, எதுவும் சொல்லியிருப்பேன். இது வந்து சோழர்கள் கட்டின கோவில், பல்லர்களும் கட்டியிருக்காங்க. சோழர்கள் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது கருங்கல் ஆவுடி, மேலே இருக்க லிங்கம் தாரண லிங்கம். அதாவது காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் கட்டின லிங்கம். அவங்க லிங்கத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் மேபி. சிவபெருமானுக்கு என்னோட கையாலே ஆர்த்தி காட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறு கிடையாது. இந்த வாழ்க்கையில தயவு செய்து நீங்க பயப்படாதீர்கள். சிவத்தை முழுமையா நம்புங்க. நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துல சிவனேன்னு சொல்லுங்க. எவன்டான்னு வந்து நிப்பாரு. ஓம் நமச்சிவாய. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க. அதாவது கோவிலுக்குள்ளே வந்து நான் சிவபெருமான் வெளியே வந்து பார்த்தேன். உள்ளே போகிற பாக்கியம் கிடச்சிட்டு நான் ஆல்ரெடி வீடியோலாம் பேசிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்தால் ஒரு பாட்டி வந்து திறந்து உள்ள தீபாரத்தனை காட்ட ஒரு மகிழ்ச்சி. ஒரு பீமன் வந்து தவம் பண்ண ஒரு சிவலிங்கத்தை நான் என்னோடய கையால் தீபாரத்தனை காட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒரு 1000 ஆண்டுகள் உட்பது பழமையான கோவில். முழுக்க முழுக்க சோழர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லர்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் கருங்கல்ல இருக்குது. மேலே இருக்க லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பல்லர்கள் வந்து புதுசாக வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போது சோழரோட லிங்கம் மாதிரி தெரியல. இந்த கோவில் ஒரு 1000 ஆண்டு பழமையான கோவில். சிவபெருமானியா பீமேஸ்வரர் என்ற பேரில் இருக்காருன்னா, பஞ்சபாண்டவர் சொல்லுவாங்களே, அந்த பஞ்சபாண்டவரில் 5 பேரில் ஒருத்தர் பீமன் வந்து இங்கே தவம் பண்ணி சிவபெருமான்ட்ட வரம் வாங்கியிருக்காரு. அதனால தான் பீமேஸ்வரர் என்ற பேரில் இருக்கார். மூச்சு வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு ஒரு மிராக்கலான விஷயம், எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்தே ஒருத்தவங்க வந்து இந்த கோயில் வந்து பச்சை கிளி எடுத்துகிட்டு வந்து சிவபெருமான் மேலே விட்டு ஒரு 3 ரவுண்ட் சுற்றிட்டு அந்த பச்சைக்கிளி சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் குத்திருக்கான். அது எனக்கு எப்படி சொல்கிறாங்க, அந்த பாட்டி சொல்கிறாங்க, வேலை புஞ்சாலேருந்து ஒருத்தங்க அப்படின்னாங்க. என்ன பாட்டி வேலை புஞ்சாடியா? நானும் வேலை மாரி தான் பாட்டி சொன்னேன். அப்புறம் இங்கே இருக்காரு பாருங்கள், பயங்கரமான ஒரு பாட்டி. எங்கே இந்த லிங்க் எடுத்துன்னு வராரு பார்த்தீங்கன்னா, நான் வேறு எங்கேயோ போனேன், இங்கே வந்தேன். சிவபெருமான் இந்த வீடியோ வியூஸ் போதோ அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஞாபகம். ஒரு 1000 ஆண்டுகள் உள்ள கருவறைக்குள்ளே போயிட்டு தீபாவளி காட்டுறேன். சும்மா வாங்க. அவங்கள பாட்டியை பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார் ஞாபகம் தான் வருது. அவங்கள எதனா பேச சொல்கிறேன். இதாங்க அந்த கோயிலோட வரலாறு. சிவபெருமான் பீமேஸ்வரர் என்ற பேரில் இருக்கார். அம்மன் ஆனந்தவல்லி. இந்த கோயிலில் பீமன் வந்து தவம் பண்ணி வரங்களை வாங்கியிருக்காரு. ஒரு அழகான ஒரு கட்டிலை கோவில். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கோயில் நீங்கள் எப்படி வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இது பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா விஷார் ஊராட்சி. விஷார் என்ற ஒரு கிராமங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அந்த பாட்டிக்கிட்ட சில வார்த்தை என்ன கேட்கலாம். பாட்டி தான். பாட்டி பேசுங்க பாட்டி. சரிப்பா. இந்த கோயில் நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க? நாங்கள் 30 வருஷமாக பார்க்குறோம். நீங்கள் தான் அந்த கோயில் பார்த்துக்கிறீங்க. இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் பாட்டி, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாயால். சிவகந்தி இது நீலகண்டீஸ்வரர்னு பேர் அவருக்கு. அது வந்து பாம்பு பள்ளியெல்லாம் கடிச்சிதுன்னா யாருக்கும் உயிருக்கு சாதாரணம் இல்லாத கோயில் இந்த கோயில். அப்போ இவருக்கு பீமேஸ்வரர் என்ற பேருக்கு பீமன் வந்து பீமன் வழிபட்டதுனால பீமேஸ்வரர் கோயில். சரி பாட்டி, உங்களால் உங்கள் நம்பர் எதனா சொல்லுங்கள், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு கூட வருவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் எதனா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குவாதானா? சரி பாட்டி, ரொம்ப நன்றி. உள்ளே வந்து என்னை அனுமதி கொடுத்தது ரொம்ப நன்றி. தாங்க இந்த கோவிலோட வரலாறு அந்த பாட்டியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. எனக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் விடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணனா ஒரு 1000 ஆண்டு பழமையான கருவறைகளை போது பெரிய விஷயம். கண்டிப்பாக வாங்க. அந்த பாட்டியோட நம்பர் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ஒரு சூப்பரான வீடியோ போல. எல்லோரும் நன்றி. எல்லோரும் இணைந்தே இருங்க. நம்மளோட வரலாற்று பயணம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது, சிறியது கிடையாது. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. இணைந்தே இருங்க. இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.